வார்த்தைகளை தியானிப்போம். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனத்தை எடுத்துக்கொள்வோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 23வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். கர்த்தர் நம்முடைய ஆத்துமாவை தேற்றுகிறவர். அதுதான் இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தமே. அவர் நம்முடைய ஆத்துமாவை தேற்றுகிறார். அதாவது வார்த்தைகளினால் தேற்றுகிற, அதாவது யோபு சொல்லுகிறது போல, உங்களுடைய வார்த்தைகள் என் ஆத்துமாவை தொடமாட்டேன் என்கிறது அப்படிங்கிறார். ஏன்னா வாழ்க்கையில் அடிபட்டு நொந்து போய் இருக்கிறவனுக்கு ஆறுதல் சொல்ல வர்றேன் அப்படிங்கிற பேரில் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருந்தால் இப்படி இருக்கும், இப்படி இருந்தால் அப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு பெரிய பிரசங்கமே பண்ணி கொண்டிருக்கிறாங்க. எனக்கு தெரிந்து ஒரு சகோதரன் நல்ல வசதியான ஒரு சகோதரன். நான் அவரோடு பேசிகிட்டு இருக்கிறேன். எனக்கு அப்போ சம்பளமே 1200 1300 இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப குறைவான சம்பளம். என் கையில் எப்போவுமே காசு இருக்காது. ஆனால் நான் அந்த வசதி படைத்த அந்த சகோதரனோடு பேசி கொண்டிருக்கிறேன். ராத்திரி ஒரு 8 மணி இருக்கும். நாகாலாந்து மாநிலத்தை சேர்ந்த ஒரு வாலிபன் வர்றான். அப்போ சொல்கிறான், அந்த மாதிரி நான் லயோலா காலேஜில் படிச்சுட்ருக்கிறேன். அந்த நாளுக்கு நான் சொல்கிறது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். 20-25 வருஷம் கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். அப்போது இந்த மாதிரியான செல்ஃபோன் வசதிகளோ எதுவுமே கிடையாது. மாதம் எங்கள் அப்பா அம்மா எனக்கு மணி ஆர்டர் அனுப்பிக்கிட்டு இருப்பாங்க. அதை நான் ஃபீஸ் கட்டுவேன், எல்லாமே பண்ணுவேன். ஆனால் இப்போ 3 மாதமாக எங்கள் அப்பா அம்மா கிட்டேருந்து எந்த கான்டாக்டும் இல்லை. என்கிட்ட சுத்தமாக காசும் கிடையாது. ஹாஸ்டலில் நான் தங்கியிருந்தேன். ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டாததுனால ஹாஸ்டலை விட்டு வெளியே போய் எங்கேயாவது தங்கியிருந்து படிச்சுக்கோன்னு சொன்னாங்க. இப்போது என்னால் காலேஜ் ஃபீஸும் என்னால் கட்ட முடியல. எங்கள் அப்பா அம்மாவை என்னால் காண்டாக்ட் பண்ண முடியல. என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அவன் நாகாலாந்து பையன் சொல்கிறான். இங்கிலீஷில் தான் பேசுகிறான். சொல்கிறான். அப்போது இவரும் கேட்டுட்டு இருந்துட்டு சொல்கிறாரு, 3 நாளாச்சு நான் சாப்பிட்டு என்னுடைய கிளாஸ்மேட்டோட அவன் சொன்னான், எங்கள் வீட்டில் தங்கிக்கடான்னு சொன்னான். 3 நாள் தங்கியிருந்தேன். 4வது நாள் அவங்க அம்மா கண்டவனெல்லாம் நம்ம வீட்டில் தங்குறதுக்கு தான் நம்ம வச்சுருக்கிறோமா, இது நான் சத்திரம் சாவடியா அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை வீட்டை விட்டு வெளியே போகணுன்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. இப்போது 3 நாள் நான் அப்படியே அங்கங்கே அலைஞ்சி ரயில்வே ஸ்டேஷனில் படுத்திருந்தேன். போலீஸ் சந்தேகத்தில் பிடிச்சிட்டு போயிட்டு என்னை அடிச்சிட்டாங்க. அப்புறமா என் ஐடி கார்டு காட்டினதுக்கப்புறம் விட்டுட்டாங்க. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு எனக்கு தெரியலைன்னு சொல்லி கண்ணீரோடு அழுதுகிட்டு பேசுகிறான். இப்போது அவன் ஆத்துமாவிலையும் ஆவியிலையும் சரீரத்திலையும் சோர்ந்து போய் இருக்கிறான். இப்போ அவனை கூப்பிட்டு வச்சு, எனக்கு கையில் காசு இல்லையேன்னு எனக்கு மனசு அடிச்சுக்குது. ஆனால் அந்த சகோதரன் கையில் காசு எக்கச்சக்கமாக இருக்குது. அவர் உட்காந்து இப்போ தான் சுவிசேஷம் சொல்கிறார். 1 மணி நேரம் சுவிசேஷம் சொல்கிறார். ஏசு உன்னை நேசிக்கிறார், ஏசு உன்னை குணமாக்குவார், ஏசு உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஆண்டவர் மேலே விசுவாசம் வை, ஆண்டவர் உனக்கு எல்லாத்தையும் பண்ணுவார், அதை பண்ணுவார், இதை பண்ணுவார், உங்கள் அப்பா அம்மாவை காண்டாக்ட் பண்ண வைப்பார், அப்படி இப்படின்னு 1 மணி நேரம் அவன் அங்கே பேசிக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே எனக்கு பசிக்குது. ஏன்னா அவன் 3 நாள் ஒருத்தன் சாப்பிடலைன்னு சொல்கிறான். அவன் நல்லவனா கெட்டவனா அதெல்லாம் 2வது விஷயம். இப்போ அவன் வயிறு கொதிச்சிக்கிட்டு இருக்குது. அவன் உன்கிட்ட காசு கேட்க வரல, ஒருவேளை ஆகாரம் கேட்குறான். அதை கூட கொடுக்காமல் உட்காந்து 1 மணி நேரம் அவனுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லிகிட்டு இருக்கிறான். எனக்கு அப்படியே மனசு நொந்து போச்சு. அப்போ ஆண்டவரே, என்கிட்ட காசு இருந்தாலும் அது நான் ஏதாவது செய்யலாமே, என்கிட்ட ஒன்றுமே இல்லை ஆண்டவரேன்னு நான் தவிச்சிட்ருக்கிறேன். அது 1 மணி நேரம் கழித்து அவர் சொன்னார், நீங்கள் கவலைப்படாதீங்க, விசுவாசத்தோடு போங்க, ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் அப்படின்னு அனுப்பி விட்டார். அதுக்கு பிறகு என்னமோ இரக்கத்தின் தேவன் அவருக்குள்ளே இறங்கினார் என்னமோ தெரியல. உள்ளே வேகமாக 1 நிமிஷம் இருங்க அப்படின்ட்டு போனார். ஒரு பிளேட்டில் ஒரு முறுக்கு, 1 டம்ளர் தண்ணி, அதை கொண்டு கொடுத்தாரு. அவன் அதையும் பாவம் அவன் சாப்பிட்டுட்டு, நாளைக்கு காலையில் இந்த சண்டே சர்ச்சுக்கு வந்துருங்க அப்படிங்கிறான். எவன் வருவான்? ஹல்லேலூயா. இயேசு உங்கூட இருந்தால் அவருடைய மனதுருக்கம் உனக்குள்ளே இருக்கும். அதாவது இயேசுவினுடைய சுபாவம் இல்லாதவங்க ஒரு நாள் நீ 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 இயேசுவை பற்றி அறிவிக்கக்கூடாது.
அவருடைய நியாயத்தை எடுத்துரைக்க துன்மார்க்கனுக்கு என்ன அருகதை இருக்குது? அதை தான் ஆண்டவர் கேட்குறார். எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருக்கலாம், ஆண்டவர் என்ன ஆசீர்வதிச்சிருக்காரு, எனக்கு காரை கொடுத்துருக்காரு, பங்களா கொடுத்துருக்காரு நீ சொல்லலாம். கிறிஸ்து உனக்குள் இருந்தால் கிறிஸ்துவின் சுபாவம் உனக்குள்ளே இருக்கும். அப்போது பாதிக்கப்பட்டு வந்திருக்கிறவனுக்கு ஆவியிலையும் தேற்றப்பட வேண்டும், ஆத்துமாவிலும் தேற்றப்பட வேண்டும், சரீரத்திலும் தேற்றப்பட வேண்டும். ஆமென். அவர் அடிக்கடி சொல்லுவார், நான் ஆத்மாவுக்கு தான் ஊழியம் செய்கிறேன். ஆத்மாவுக்கு ஊழியம் செய்கிறதுக்கு சரீரம் சோர்ந்து போனால் ஆத்மாவும் சோர்ந்து தான் போகும். அப்போ செய்ய வேண்டியது, அதான் யாக்கோபு சொல்கிறார், நீ சரீரத்துக்கு செய்ய வேண்டியதை நீ செய்யாமல் நீ போ, சமாதானத்தோடு போய் குளிர் காய்ந்துருன்னு சொன்னால் உன்னுடைய விசுவாசம் செத்ததாக இருக்குமேன்றார் யாக்கோபு. அந்த வார்த்தையை சொல்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியானால் ஆத்துமா தேற்றப்பட வேண்டும். இந்த உலக மனிதர்கள் இப்படி தான் நம்மை தேற்றுவாங்க. புரியுதா? சோர்ந்து போய் இருக்கும்போது, அதாவது நமக்கு என்னென்னா ஒரு பிரச்சனைன்னு உடனே என்ன பண்ணுவோம், உடனே ஃபோன் பண்ணி சகோதரனே எனக்கு இப்படி இருக்குது, அந்த மாதிரி இருக்குன்னு. அவங்களும் ஐயோ பாவம் உங்களுக்கு போயா அப்படி போச்சு, ஐயோ உங்களுக்கா இப்படி நடந்துச்சு அப்படின்னு கொஞ்சம் நேரம் நம்மக்கிட்ட பேசுகிறதுல என்னமோ நம்ம தேற்றப்படுகிற மாதிரி நினைக்கிறோம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பிரச்சனைகளை மற்றவங்கள்ட்ட சொல்கிறதுனாலையும் அவங்க உங்களுக்காக பரிதாபப்படுகிறதுனாலையும் அதெல்லாம் வெறும் வார்த்தைகள் தான். நீங்கள் அந்த வெறும் வார்த்தையை நம்பாமல் தேவ சமூகத்தில் உட்கார்ந்தா அவர் உன் ஆத்துமாவை தேற்றி அவருடைய நாமத்தின் நிமித்தம் உன்னை என்ன செய்வார்? நீதியின் பாதையில் நடத்துவார். நம்ம ஆறுதலுக்காகவும் தேர்தலுக்காகவும் நம்ம போகிற இடம் என்ன அப்படின்னா மனுஷ சமூகத்தை தேடி ஓடுறோம். இப்போ நான் ரொம்ப கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது என்னோட உயிருக்கு உயிராக பழகின சில பேருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னு நான் பேசும்போது அவங்க சொன்ன விசுவாச வார்த்தையெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. புரியுதா? ஆனால் இப்போ அவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்குது. இப்போ அவங்க என்கிட்ட ஆறுதலுக்கு தேடிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஆறுதலுக்கு தேடும்போது நாங்கள் எட்டாத உயரத்தில் இருந்தோம், சிக்னல் கிடைக்கவில்லை. அல்லேலூயா. அவங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அவங்களுக்கு ஆறுதலுக்காக எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க பேசுகிறது எனக்கு கேட்க மாட்டேங்குது, கட்டாயி கேட்குது. ஐயா நான் மலையை விட்டு இறங்கி வந்தால் தான் பேச முடியும். இது வேணும்னு நடக்கிற விஷயம் இல்லை, கர்த்தரே செய்கிறார். ஏழையின் கூப்பிடுதலுக்கு நீ செவியை அடைத்து கொள்கிறவன் ஆபத்தில் சத்தமிட்டு கூப்பிட்டாலும் கேட்கப்பட மாட்டான். அல்லேலூயா. இந்த உலகத்தினுடைய தேற்றுகிறவர்களுடைய தேற்றுதல் இப்படி தான் இருக்கும். நீங்கள் அவங்கக்கிட்ட 4 வார்த்தை ஆறுதலான வார்த்தையை நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னு சொன்னால் அது அதனால் உங்களுடைய ஆத்மா தேற்றப்படாது. அதுக்கு பதிலாக கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார். 1வது வசனம் போடுங்க. கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டைகளை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி. அல்லேலூயா. இந்த ஒரு வசனம் உங்கள் வாழ்க்கைக்கு போதுமானதாக இருக்குது. ஆமைன்லாம் சொல்லக்கூடாது, என்ன சொல்லிடாதீங்க. நீங்கள் ஆத்துமாவை தேற்றுவாருன்னு சொல்லிட்டு தான் நீங்கள் சோத்துமாவை பற்றி யோசிச்சுட்டு இருக்கீங்க. அதனால தான் உங்களுக்கு ஆமைன்னு வர மாட்டேங்குது. அல்லேலூயா. ஆமாம், பிரச்சனை வருதா, போராட்டம் வருதா, இன்றைக்கி அந்த பிள்ளைங்களுக்கு அதை தான் கற்றுக் கொடுத்துருக்குறோம். நாங்கள் 3 நாள் தான் கூட்டம் நடத்த முடியும். ஆனால் காலமெல்லாம் அவர்களோடு கூட கர்த்தர் அவர்களுக்கு மெய்ப்பராக இருந்தால் அவர் அவர்களை புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பார், அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுவார். அல்லேலூயா. ஆமாம், அவர் நம்முடைய ஆத்துமாவை அவர் தேற்றுவார். அப்படி தேற்றுகிற தெய்வம் தான் நம்முடைய தெய்வமாக இருக்கிறார். நீங்கள் ஆண்டவருடைய ஆறுதலுக்காக காத்திருங்க, மனுஷருடைய ஆறுதலுக்காக காத்திருக்காதீங்க. வேதம் சொல்லுகிறது, நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். அல்லேலூயா. சாக போகிற மனுஷனுக்கும் புல்லுக்கு ஒப்பான மனுபுத்திரருக்கும் பயப்படுகிறதற்கும் வானங்களை உண்டாக்கி பூமியை அஸ்திவாரப்படுத்தி உன்னை உருவாக்கின கர்த்தருக்கு முன்பாக. அப்போது மனுஷன் யார்? சாக போகிறவன். நான் யார் தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. யார்? நான் இன்னார் மகன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் சொல்லணும், சாக போகிறவன். அல்லேலூயா. நான் இவ்வளோ பெரிய எம்பி, நீ சாக போகிறவன். அல்லேலூயா. நான் டாட்டா பிர்லா குடும்பத்தில் உள்ளவன், நீ சாக போகிறவன். வேதம் அதை தானே சொல்லுது. மனுஷன் யார்? நம்ம யார்? அவ்வளோதான். இதில் பெருமைக்கு மேன்மைக்கு ஒன்றுமே கிடையாது. மனிதன் சாக போகிறவன். புல்லுக்கு ஒப்பான மனுபுத்திரர். காலையிலே அப்படி பசும் புல்லாக நிற்பாங்க. வெயில் பட்ட உடனே அவங்கன்னு சொருங்கிடும், முடிஞ்சு போச்சு. செழிப்புகள் எல்லாம் என்ன செஞ்சிடும்? மாறி போகும்.
ஆனால் நம்முடைய ஆறுதலும் அந்த ஆறுதலை தேடுகிறதும் எதுவாக இருக்கணும்? தேவ சமூகமாக இருக்கணும். அதைத்தான் இங்கே சொல்கிறாரு. நானே எங்கள் அப்பாவுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறேன். தாவீது சொல்கிறாரு, நானே எங்கள் அப்பாவுடைய ஆடுகளை மேய்க்கிறேன், என் ஆடுகளுக்கு நான் மேய்ப்பனாக இருக்கிறேன், எனக்கு ஒரு பிரதான மேய்ப்பன் இருக்கிறார். அல்லேலூயா. அதாவது அவன் ஆண்டவரை பார்க்குற விதமே வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்குறான்னு சொல்லி ஆண்டவர் இயேசு புதிய ஏற்பாட்டில் சொல்கிறாரு. ஆனால் தாவீது தன் ஆடுக்காக ஜீவனை கொடுக்க துணிந்து போய் சிங்கத்தையும் கொன்றான், கரடியையும் கொன்றான். புரியுதா? இதெல்லாம் யோசித்து பார்க்குறான். நான் என்னுடைய ஆட்டில் ஒரு ஆட்டை கூட நான் விட்டு கொடுக்காம நான் என்ன செஞ்சேன்? அதாவது நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்கிற விஷயந்தான். சிங்கத்துக்கு முன்னாடி ஒருத்தன் போகிறான் அப்படின்னு சொன்னால் உயிரை பணையம் வச்சுட்டான்னு தானே அர்த்தம். ஒப்பு கொடுத்துட்டான். அவன் சாகுறான், அப்புறம் திரும்பி உயிரோடு வந்தான், அது வேறு விஷயம். ஆனால் என்னுடைய ஆடு சாகிறதை பார்க்கலாம் நான் சாகிறேன்னு போய் முன்னால் நின்னான் பாருங்க, அப்போ அவன் உயிரை கொடுத்துட்டான், அதானே அர்த்தம். ஆமென். ஆட்டை காப்பாற்றிட்டான், தனியாக போய் உட்காடுறான். நானே இந்த ஆட்டுக்காக நான் உயிரை கொடுக்க துணிந்தால் என் தேவன் அவர் பிரதான மேய்ப்பன், அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார்? ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவரையும் மேய்ப்பன் ஆக்கிட்டான். ஹல்லேலூயா. ஆமாம். அப்போது அவர் என்னுடைய மேய்ப்பராக இருக்கிறார். அவர் என்னை என்ன செய்வார்? நான் எப்படி என்னுடைய ஆடுகளெல்லாம் நேற்று இந்த இடத்துல கொண்டு மேய்ச்சிட்டு வந்தேன், அங்கே கொஞ்சம் புல் இருந்தது, இப்போ அந்த புல்லெல்லாம் ஆடு மேய்ஞ்சி முடிச்சிருச்சு. அதாவது நல்ல மேய்ப்பர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், நாளைக்கு எந்த இடத்துல மேய்க்கலாங்கிறதுக்குரிய புல்வெளியை கண்டுபிடிச்சி வச்சுருப்பாங்க. புரியுதா? அவங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல போனால் ஆடு நல்லா மேயும்னு சொல்லிட்டு. வெறும் பொட்டல் காட்டில் கொண்டு ஆட்டை விட்டால் என்ன பண்ணுறது? பிரயோஜனம் இல்லை. அவங்களுக்கு தெரியும் புல்லுள்ள இடத்துல தான் என்னுடைய ஆடுகளை விடணுன்ட்டு. அப்போ எனக்கே புல்லுள்ள இடத்துல என்னுடைய ஆடுகளை மேய்க்கணும்னு எனக்கு அறிவு இருந்தால் என்னுடைய மேய்ப்பருக்கு என்ன இருக்கும்? என்னை புல்லுள்ள இடத்துல தான் மேய்ப்பார். ஹல்லேலூயா. ஆமாம். அப்போது அவர் நம்முடைய ஆத்துமாவை தேற்றுகிறது மாத்திரமல்ல, அப்படி நாமத்து நிமித்தம் நம்மை நீதியின் பாதைகளையும் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். சரி, இப்போது இப்படி ஆத்துமா தேற்றப்பட்டு மற்றவர்களையும் தேற்றினதான ஒரு நபரை குறித்து நம்ம இருக்கிற நேரத்தில் பார்க்க போகிறோம். 2 நாளாகமும் 32:7-8 ஆகிய வசனங்களை நான் வாசிக்கிறேன். 2 நாளாகமும் 32:7-8. நீங்கள் திடங்கொண்டு தைரியமாக இருங்கள், அசீரியா ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அவனோடு இருக்கிறது மாம்ச பயம், நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர்தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு பெரிய யுத்தம் வரப்போகிறது. அந்த யுத்தத்தில் அவன் பல தேசங்களை ஜெயித்து வெற்றி வாகை சூடி வந்துட்டுருக்கிறான். பார்க்குற பார்வையில் நம்மோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் அவர்களோடு இருக்கிறவர்கள் தான் அதிகம் போல தெரிகிறது. ஒவ்வொரு இந்த கிரிக்கெட் மேட்ச்சில் கூட தொடர்ந்து ஒவ்வொரு டீமையாக ஜெயிச்சுக்கிட்டு வர்றாங்கன்னு சொன்னால் அந்த டீமை பார்த்தா இன்றைக்கி விளையாட போகிற டீமுக்கு பயமாக தான் இருக்கும். கரெக்டாக? எல்லா டீமையும் ஜெயிச்சுட்டே வரான், நம்ம நிலைமை என்ன ஆகுமோ? அதே போல் இந்த அசீரியா ராஜா எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டே வரான். அவனுக்கு இப்போ இருதயம் கொளுத்து போச்சு. நான் போனால் எனக்கு ஜெயந்தான், தோல்வியே கிடையாது அப்படிங்கிற அகம்பாவத்தில் வரான். பிள்ளைங்களை மண்டையில் கொட்டுங்க, சத்தம் போட விடாதீங்க. அப்போது பாருங்கள் என்ன பண்ணுறது? அசீரியா ராஜாவை ஜெயிக்கிறத விட உங்களை ஜெயிக்கிறது பெரிய பாடாக இருக்குது. அப்போது அவன் இருதயம் கொளுத்து போய் வந்துட்டுருக்கிறான். இவன்லாம் யார்? எசேக்கியா ராஜாலாம் எந்த மூளைக்கு அப்படிங்கிற திமிரில் வந்துட்டுருக்கிறான். வந்துட்டுருக்கும்போது ஜனங்களெல்லாம் கலங்கி போயிருக்கிறாங்க. கலங்கி போயிருக்கும்போது அசீரியா இந்த எசேக்கியா ராஜாவுக்கு மட்டும் எங்கேருந்து தைரியம் வந்துச்சு? நீங்கள் அவனுடைய லைஃப் அப்படியே பார்த்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் தேவ சமூகத்தில் போய் நிற்பான். அல்லேலூயா. சில பேர் பாருங்கள், பேசும்போதெல்லாம் ஆண்டவரை பற்றியே தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது எப்படி இவங்களால் இவ்வளோ விசுவாசமாக இருக்க முடியுதுன்னா அவங்க தேவனுடைய அந்த கூடாரத்துக்குள்ளேயே இருக்கிறாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சொல்லுங்கள் சுகமாக இருப்பான். ஆனால் நீதிமான சுகமாக இருக்க விடுவாங்களா?
சொல்லுங்கள். நீதியாய் நடக்கிறவங்கள சுகமாக இருக்க விடுவாங்களா? வேதனைப்படுத்துகிற கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். நீதிமான் எப்படி மாம்பழ சீசனில் ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும், வந்துடும். அது மாம்பழத்தை மட்டுமா திங்குது? நம்ம மூஞ்சிலே வந்து ஈன்னு மூஞ்சிலே வந்து நிற்கும், டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும். என் மூஞ்சில் மாம்பழம் இல்லைடா அப்படின்னாலும் மாம்பழம் இருக்கோ இல்லையா ஒன்றை நான் டிஸ்டர்ப் பண்ணுவேன். அதனால தான் நீதிமான டிஸ்டர்ப் பண்ணாதன்னு ஒருத்தர் பாட்டு பாடியிருக்கார். அப்போது நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாக இருப்பான், ஆனால் டிஸ்டர்பன்ஸ் இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் அப்படி தேவ சமூகத்துக்குள்ளே இருக்கிறவர்களுக்கு ஒரு தேற்றரவு உண்டு. தேவன் அவருடைய ஆத்மாவை தேற்றி ஒரு விசுவாசத்துக்குள்ளே வச்சுருப்பார். இப்போ நீங்கள் வந்தவங்களெல்லாம் அப்படியே எல்லாமே சுகமாக இருக்குது, எல்லாம் சுமூகமாக இருக்குன்னு வந்திருக்கிறீங்க. உங்களை போட்டு குத்துன்னு குத்தி அனுப்பி விட்ருக்காங்க. சர்ச்சுக்கு போறியா, போய் நிம்மதியாக உட்காந்து ஆராதி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடியே நம்ம ஆத்மாவை 4 குத்தி வேதனைப்படுத்திட்டு இங்கே வந்து உட்காரும்போது, ஆண்டவரே நீ நல்லவர், ஆனால் அந்த ஆள் கெட்டவனாக இருக்கானே, அந்த ஆள் இப்படி பேசுகிறாங்களே, அவங்க இப்படிலாம் என்னை பாடாப்படுத்துகிறாங்களே, உடனே ஞாபகம் வந்துடும். அதை நீங்கள் ஜெயிக்கணும். அல்லேலூயா. ஆமாம், நான் அடிக்கடி சொல்கிற வார்த்தை தான். எல்லாரும் கெட்டவங்களாக இருந்துட்டு போகிறாங்க, நான் மட்டும் நல்லவங்களாக இருந்துட்டு போயிடும். அல்லேலூயா. அவங்க கெட்டவங்களாக இருக்கிறதுனால நான் கெட்டவங்களாக மாறணுங்கிற அவசியம் இல்லை. அவங்கெல்லாம் கெட்டவங்களாக இருந்தாலும் நான் நல்லவனாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஆமென். அப்போது நீதிமான் ஓடி சுகமாக இருப்பான், ஆனால் இருக்க விட மாட்டாங்க தான். ஆனாலும் இவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் எசேக்கியா ராஜாவுக்குள்ளே மட்டும் ஆண்டவருடைய அந்த ஆற்றி தேற்றின அந்த அனுபவம் இருக்குது பாருங்கள். அவன் வந்து சொல்கிறான், நீங்கள் திடன் கொண்டு தைரியமாக இருங்கள். ஒரு நாட்டை ஜெயித்த உடனே ராஜாவை தான் பிடிப்பாங்க. நம்ம தேன்கூட்டில் சொல்லுவாங்கள்ல, ராணி தேனியை கையில் பிடிச்சிட்டா எல்லா தேனியும் என்ன செஞ்சிருமா, வந்து கையில் ஒட்டிக்குமா. அப்போ தனியாக அப்படியே தூக்கிட்டு போனால் எல்லாமே சேர்ந்து ராணியோடு சேர்ந்து வந்துடும். அதே போல் இங்கே ராஜா அடிபட்டால் கண்டிப்பாக ராஜாவை தான் முதல்ல பிடிப்பாங்க, ராஜாவை கொலை பண்ணுவாங்க. ஆனால் அவன் சொல்கிறான், திடன் கொண்டு தைரியமாக இருங்கள். இப்போ மற்றவங்களை தேட்டுறான். இப்போ முதல் வாரம் 2வது வாரத்தில் நம்ம வந்து நம்ம ஆத்மாவை கர்த்தர் தேற்றுறதை பார்த்தோம். தேற்றப்பட்ட நீங்கள் மற்றவர்களை தேற்றக்கூடிய அளவுக்கு நீங்கள் விசுவாசத்தை பெற்றுக்கொண்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. 40 வருஷம் ஆனாலும் அப்படியே வந்து என்னத்தை ஆண்டவர் இப்படி பண்ணுறாரு எது பண்ணுறாரு நீ புலம்பிக்கிட்டு இருந்தால் உன்னுடைய விசுவாசம் செத்தது. அல்லேலூயா. உங்களுடைய அந்த ஆவிக்குரிய வயது இருக்குது பாருங்கள், அந்த ஆவிக்குரிய வயது அந்த முதிர்ச்சி எதில் தெரியும்னா உங்களுடைய வார்த்தைகளில் தெரியும். அல்லேலூயா. அந்த ஆவிக்குரிய அனுபவம் அதிகமாக அதிகமாக நீங்கள் அநேகருக்கு தாயாகவும் தகப்பனாகவும் நீங்கள் இருக்கணும். அல்லேலூயா. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சில ஆட்கள் வந்து 24 மணி நேரம் வெள்ளைப்புடவை கட்டிருப்பாங்க, கேட்டால் 40 வருஷமாக நான் விசுவாசத்தில் இருக்கேன்னுவாங்க. கிட்ட போனீங்கன்னா பாம்பை விட மோசமாக கொத்துவாங்க. புரியுதா? வெள்ளை புடவையில் பிரச்சனை இல்லை, உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆவிக்குரிய வளர்ச்சியில் பிரச்சனை. ஒரு பிரச்சனை வந்து அப்படியே கவுந்து விழுந்துடும். ஆனால் புதுசாக வந்திருக்கிறவங்க பாருங்கள், 1000 பிரச்சனை மழை போல் இருக்கும். அட போயா, கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அல்லேலூயா. அப்போ விசுவாசத்தினுடைய அளவு அப்படிங்கிறது வந்து நாளுக்கு நாள் பெருகவும் வேண்டும். நாம் தேற்றப்பட்டது போல மற்றவர்களையும் தேற்ற வேண்டும். புரியுதா? ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. நீ காலாட்களோடு ஓடும்போதே நீ சோர்ந்து போவாயானால் குதிரைகளோடு எப்படி ஓடுவாய்? அதை தான் வசனம் கேட்குது. காலாட்கள் காலில் நடந்து போகக்கூடிய ஆட்களோடு போகும்போதே உனக்கு நீ சோர்ந்து போகிற. அப்போ குதிரையோடு கூட ஓட வேண்டிய காலங்கள் உனக்கு இருக்கிறது. அப்போ எப்படி ஓடுவ? அப்போ அந்த விசுவாசத்தினுடைய அளவு வந்து யுத்தம் வர்றதுக்கு முன்னாடி விசுவாசம் பேசலாம், யுத்தம் வந்ததுக்கு பிறகு பேசுகிறதுக்கு பேர் தான் விசுவாசம். அல்லேலூயா. அப்போ இங்கே தான் தேவனுடைய சமூகத்தில் தேற்றப்பட்டு இப்போ மொத்த ஜனங்களுக்கு அவன் போய் சொல்கிறான், நீங்கள் திடன் கொண்டு தைரியமாக இருங்கள். அசீரியா ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்துக்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். இன்றைக்கி உங்கள் அசீரியா ராஜா யார்? உங்களை மிரட்டி கொண்டிருக்கிற, உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிற அசீரியா ராஜாக்கள் யார்? அது குடும்பத்தில் உள்ளவங்களா, அக்கம்பக்கத்தில் உள்ளவங்களா, ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களா, எந்த இடத்துல வேணாலும் இருப்பாங்க. ஆனால் அப்படிப்பட்ட மிரட்டுகிற நபர்கள் வந்து மெஜாரிட்டியான ஆட்களாகவும் இருப்பாங்க. அவங்களுக்கு செல்வாக்குகளும் அதிகமாக இருக்கும், பலத்தில் மிகுந்தவர்களாக இருப்பாங்க. நீங்கள் பலவீனர்களாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும்
உங்களை மிரட்டி கொண்டிருக்கிற அந்த கூட்டத்துக்கு பயப்படாதிருங்கள். அதை தான் கர்த்தர் இன்னைக்கு சொல்லி உங்களை ஆண்டவர் தேற்றுகிறார். அல்லேலூயா. பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். இந்த விசுவாசத்தை, இந்த விசுவாச வார்த்தையை உங்களுக்கு ஒரு ஸ்லோகமாகவே வச்சுக்கோங்க. எங்கெல்லாம் நீங்கள் பாதிக்கப்படுகிறீங்களோ, எங்கெல்லாம், நான் அந்த சின்ன பிள்ளைகளுக்கு சொல்ல சொன்ன மாதிரியே நான் உங்களுக்கும் சொல்கிறேன், எங்கெல்லாம் நீங்கள் மிரட்டப்படுகிறீர்களோ அப்போ நீங்கள் அறிக்கை பண்ணுங்கள், அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும் என்னோடு இருக்கிறவர்கள் அதிகம். அல்லேலூயா. ஆமாம், அதுக்கு கீழே அழகான வார்த்தை சொல்கிறாரு, அவனோடு இருக்கிறது மாம்சபுயம். நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர்தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களை மிரட்டி கொண்டிருக்கிறவர்கள் மாம்சபுயத்திலே மோதி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உங்களுக்கு துணை நின்று உங்களுடைய யுத்தங்களை நடப்பிக்க உங்களோடு கூட இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே. அல்லேலூயா. அப்போது இந்த வார்த்தையை அவர்கள் விசுவாசித்தார்கள். அதான் கீழே போட்டு, யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா சொன்ன இந்த வார்த்தைகளின் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். அதாவது அந்த 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 எசேக்கியா ராஜாவுடைய சிச்சுவேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், மறுதளித்து ஓடி போன அந்த காலத்தில் யுத்தத்தில் எப்படின்னு சொன்னால், பட்டணத்தை விட்டு ஓடி போய் அந்த ராஜா கிட்ட சரண்டர் ஆகிட்டா அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. புரியுதா? அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனால் உள்ளே இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை. அப்போ உள்ளே இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லி ஓடி போய், இப்போது சீமையை பார்த்தீங்கன்னா சவுளுடைய ஆட்சி காலத்தில் இருந்தால் அவன் வந்து எப்ராஹிம் கோத்திரத்தை சேர்ந்தவன். அவன் வந்து தாவீதுக்கு விரோதமாக எழும்பினான். அந்த பக்கம் இருக்கும்போது அப்படி போய் சேர்ந்துக்குவான். தாவீது அவன் வனாந்தரத்துக்கு போயிட்டு திரும்பி வரும்போது அப்படியே வந்து நின்று காலில் கையில் விழுந்துருவான். இது மாதிரியான பச்சவந்திகள் இருப்பாங்க. நாம் அப்படிப்பட்ட பச்சவந்தி விசுவாசிகளாக இருக்கக்கூடாது. என்றைக்குமே நம்முடைய யூத ராஜசிங்கமாகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட நிற்கிறவர்களாக நாம் இருக்கணும். அல்லேலூயா. அப்போது ஓடி போய் அங்கே போய் நன்மையை பெற்றுக்கொண்டு வரலாம். ஆனால் பின்னாட்களில் அதனுடைய பாதிப்பு சீமைக்கு நடந்தது போல தான் நமக்கு நடக்கும். ஏன்னா தேவனாகிய கர்த்தர் நமக்கே கேரண்டி கொடுக்க மாட்டார். தாவீது சாவறதுக்கு முன்னாடி சாலமோன்ட்ட சொல்லிட்டு போயிட்டான்ல, இந்த சீமைக்கு என்ன பண்ணணுமோ அதை நீ பார்த்து செஞ்சுக்கொண்டு போயிட்டான். டெக்னிக்காக அவனை கொன்றுன்னெலாம் சொல்லலை, அவனுக்கு என்ன செய்யணும்னு உனக்கு தெரியும், நீ பார்த்து கொண்டு போயிட்டான். கடைசியில் அவனுக்கு நடந்தது அப்படி ஆகிப்போச்சு. ஆனால் அந்த இன்பத்திலும் துன்பத்திலும் ஆண்டவரோடு கூட நிற்கிற அவர்களுக்கு அவரோடு கூட பாடுகளை சகித்தால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். அல்லேலூயா. அப்போது இந்த வார்த்தைகளை வந்து ஜனங்கள் அப்படியே நம்பினாங்க. அந்த நம்பினதுனால அந்த நம்பிக்கை தான் அவனுக்கு பாருங்கள், அவனை கர்த்தர் ஒன்றும் இல்லாமல் அவனை ஆக்கி தானாகவே செத்து போகக்கூடிய சூழ்நிலையை அவனுக்கு ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், அன்றைக்கு தேவ சமூகத்திலே காத்திருந்து தேற்றப்பட்ட எசேக்கியா ராஜா தன்னுடைய ஜனங்களையும் தேற்றினான். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலேருந்து தேற்றப்பட்டிருக்கிறீங்கன்னு சொன்னால் மற்றவர்களை நீங்கள் தேற்றுகிறவர்களாக இருக்கணும். உங்களுடைய வாயின் வார்த்தைகள் மற்றவர்களை ஆறுதல் படுத்தக்கூடியதாக இருக்கணும், அநேகரை உற்சாகப்படுத்தக்கூடியதாக இருக்கணும். இன்னும் நான் சொல்கிறேன், தேவ பிள்ளைகளுக்கு மற்றவங்களுடைய வளர்ச்சியில் நீங்கள் சந்தோஷப்படணும். இன்றைக்கி அது ரொம்ப குறைஞ்சி போச்சு. உங்களைப் போல் ஒரு சக விசுவாசி வீட்டில் ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம் வருது, ஒரு பொருளை வாங்குகிறாங்க. இன்றைக்கி முன்னாடி இருந்ததை விட இப்போ நல்லா இருக்காங்க. ஒருவேளை அந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் குடும்பத்தில் இல்லைன்னா கூட நீங்கள் அவங்களுக்கு கிடைச்ச ஆசீர்வாதத்துக்காக நீங்கள் சந்தோஷப்படுறீங்க அப்படின்னு சொன்னால் கர்த்தர் உங்களோட இருக்கிறாருன்னு அர்த்தம். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. மற்றவங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு நீங்கள் சந்தோஷப்படுறீங்களா? உங்களை அறியாமல் வந்து அப்படியே உள்ளுக்குள்ள அப்படியே போகாமல் வந்து அவளுக்கு வந்த வாழ்வை பற்றியா, அவளுக்குன்னா ஆண்டவருக்கு கண்ணு தெரியுது, நம்மளை பார்த்தா ஆண்டவருக்கு என்ன நினச்சிருக்காருன்னு தெரில. இதெல்லாம் நம்ம வாயில் சொல்ல மாட்டோம், நம்ம ஆவி சொல்லும். அப்படி ஒரு சிந்தை வந்தாலே மற்றவங்களுடைய ஆசீர்வாதத்துக்குள்ள உங்களால் சந்தோஷப்பட முடியலைன்னாவே உங்களுடைய ஆவியை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் வாஷிங் பவுடர் நிர்மாலாம் போட்டு க்ளீன் பண்ணுங்கள். அல்லேலூயா. ஏன்னா கரையை விட்டீங்க, கரை திரையாக மாறிடும். அப்படி தானே? கரை வந்து ஒரு இடத்துல படுறது, திரை வந்து முழுசாக மறைச்சிரும். அப்போ ஒரு கரையை விட்டிங்கன்னா அது திரையாக மாறி எல்லாத்தையும் மறைச்சிரும், அப்புறம் உணர்வில்லாமல் போயிடும். அப்போது எனக்கு ஒரு நன்மையை தேவன் செய்திருக்கிறார்,
இனி என்னுடைய வார்த்தை என்னவாக இருக்கணும்? மற்ற ஆத்துமாக்களை தேற்றுவதாக இருக்கணும். அப்போ நீங்கள் ஒரு தேற்றுகிற வார்த்தையை கொடுக்குறீங்கன்னா உங்களுக்குள்ளிருந்து தேவன் மற்றவர்களை தேற்றுகிறார். நான் இன்றைக்கி உங்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால் நான் பேசலை, எனக்குள்ளே இருக்கிற தேவன் உங்களுக்கு பேச வைக்கிறாரு. புரியுதா? அவர் உன்னுடைய ஆத்துமாவை தேற்றி அப்படின்னு சொன்னால் யார் மூலமாகவோ கர்த்தர் தேற்றுவார். ஆனால் நீங்கள் ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும், நான் மற்றவர்களை தேற்றுகிற நபராக இருக்கிறேன்னா மற்றவர்களை உடைக்கிற நபராக இருக்கிறேனா, அதில் நம்ம சரியாக இருக்கணும். அப்படி சொல்லப்பட்ட வார்த்தையை ஜனங்கள் அந்த வார்த்தைகள் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். இன்றைக்கு அந்த வார்த்தையின் மேல் நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவங்க சத்தமாக ஒரு அலையிலேயே சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமாம். அப்போது அவர்களோடு இருக்கிறது மாம்சபுயம். உங்களோடு கூட இருந்து உங்கள் யுத்தங்களை நடப்பிக்க உங்களோடு இருக்கிறவர் யார்? நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அந்த விசுவாசத்தினாலே நீங்கள் உங்களை தேற்றிக்கொள்ளுங்கள். அப்போது எசேக்கியா ராஜாவுடைய இந்த இப்படி தேவனோடு கூட ஐக்கியப்பட்டு அவனுக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கு அவனுடைய நல்ல குணங்கள் என்ன, அல்லது அவனுடைய ஆவிக்குரிய குவாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31:20 2 நாளாகமும் 31:20-21 வாசிங்க. இந்த பிரகாரமாக எசேக்கியா யூதாவெங்கும் நடப்பித்து தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நன்மையும் செம்மையும் உண்மையுமானதை செய்தான். அவன் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலும் தன் தேவனை தேடும்படிக்கு நியாய பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் அடுத்த காரியத்திலும் என்ன செய்ய தொடங்கினானோ அதையெல்லாம் தன் முழு இருதயத்தோடும் செய்து சித்தி பெற்றான். இப்போது எசேக்கியா ராஜா இவ்வளவு தைரியமாக பேசுகிறதுக்கு என்ன காரணம்? எப்படியா இந்த மாதிரி சூழ்நிலையில் கூட தைரியமாக இருக்கிறீங்க? எப்படி இந்த சூழ்நிலையில் கூட உங்களால் சிரிக்க முடியுது அப்படின்னு சொன்னால், அவனுடைய காரியம் என்னென்னா, இந்த பிரகாரமாகவே எசேக்கியா யூதாவெங்கும் நடப்பித்து அப்படின்னா, முன்னாடி உள்ள அதிகாரங்களை நீங்கள் பார்க்கும்போது கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை அவன் திறந்தான்னா என்ன அர்த்தம்? அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க அப்பா ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டு போனார், ஆலயத்தை பூட்டி போட்டு போயிட்டார். கதவு ரிப்பேராக இருக்குது, கதவுடைய கீழெல்லாம் துருப்பிடிச்சு போயிருக்குது. எந்த கதவுல கீழ் துருப்பிடிக்கும்? திறக்காமல் கிடக்கிற கதவு துருப்பிடிச்சு போகும். உள்ளுக்குள்ளே எல்லாம் இருக்கிற அந்த ஆராதனைக்குரிய பனிமுட்டுகள் எல்லாம் சிதறி போய் அது ஆலயமே அலங்கோலமாக கிடக்குது. எசேக்கியா ராஜா ஆட்சிக்கு வந்த உடனேயே முதல் வேலையாக அவன் செய்த காரியமே கர்த்தருடைய ஆலயத்தை திறந்து அதனுடைய கதவுகளை எல்லாம் பழுது பார்த்து, நிறைய காரியங்கள் இருக்குது, இப்போ அதுக்குள்ளே போனால் ரொம்ப கஷ்டம். அப்போ அதெல்லாம் நீங்கள் வீட்டில் போய் படிச்சுக்கோங்க. இதையெல்லாம் அவன் செய்து அதுக்கப்புறம் ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக கர்த்தருக்காக கொடுக்கும்படி தசமபாகங்களை காணிக்கைகளை கொண்டு வாங்கன்னு சொன்ன உடனே ஜனங்களெல்லாம் கொண்டு வந்து குவியலாக குவித்தார்களாம். நீங்கள் அதில் உள்ள முந்தின வசனங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ தூரம் மனப்பூர்வமாக ஜனங்களெல்லாம் செஞ்சு அவன் செய்த அந்த காரியங்களை அப்படியே அதான் அந்த ஜனங்கள் அவனோடு கூட ஒருமனப்பட்டு போனாங்க. சபையில் அதே போல் ஊழியக்காரனோடு கூட விசுவாசிகள் ஒருமனப்பட்டு வரணும். ஆமென். சபைக்கு தேவன் ஒரு தரிசனத்தை கொடுத்தா அந்த தரிசனத்தோடு கூட இணைந்து வரணும். நீங்கள் ஒரு ட்ராக்கில் போகிற மாதிரி இருக்கக்கூடாது. அதெல்லாம் நமக்கு சரியாக வராது, அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது அப்படின்னா நீங்கள் எங்கேயுமே செட் ஆக மாட்டீங்க. ஹல்லேலூயா. சபை என்பது பரலோகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு வாய்க்கால். அந்த வாய்க்காலில் தேவன் உங்களை நடத்தி கொண்டு போகிறாருன்னா நீங்கள் கரெக்டாக போனீங்கன்னா அது எங்கே சேரணுமோ அது போய் சேரும். அப்போ தேவன் அந்த வாய்க்காலுங்கும் போது வலது பக்கத்துலேயும் நமக்கு போக விடாமல் ஒரு தடுப்பு இருக்கும், இடது பக்கத்துலேயும் போக விடாத ஒரு தடுப்பு இருக்கும். நம்ம நேராக தேவன் கொண்டு போவார். இந்த வசனத்தை பாருங்கள். யூதாவின் பட்டணங்களில் குடியிருந்த இஸ்ரவேல் புத்திரரும் யூதா புத்திரரும் மாடுகளிலும் ஆடுகளிலும் தசமபாகத்தையும் தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தம் பண்ணப்பட்டவைகளில் தசமபாகத்தையும் கொண்டு வந்து குவியலாக குவித்து வைத்தார்களாம். அப்படியே ஃபுல்லாக இருக்க வாசிங்க. அப்புறம் இதையெல்லாம் செய்து தேவனுடைய ஆலயத்துக்கு என்னென்னலாம் செய்யணுமோ அவ்வளவும் செய்து இந்த பிரகாரமாகவே 20வது வசனத்துக்கு வாங்க. இந்த பிரகாரமாகவே எசேக்கியா யூதா எங்கும் தேசம் முழுவதும் ஒரு இடத்துல மட்டும் இல்லை செய்தான். அவன் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலும், இந்த வசனத்தை நான் உங்களுக்கு பிரித்து காட்டுகிறேன். ஆலயத்துக்காக வேலை செய்கிற காரியம் அது கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறது. நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஒரு விசுவாசி கர்த்தருக்காக
ஆலயத்தின் வேலை ஊழியம், தன் தேவனை தேடும்படிக்கு ஜெபம், நியாயப்பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் வேதவசனம், ஜெபம், ஊழியம். இது மூணுலையும் நம்ம இணைந்து இருந்தோம்னா நமக்கு ஒரு நாளும் பின்மாற்றம் வராது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. நீங்கள் பின்மாறி போகாமல் இருக்கணும்னு சொன்னால், ஏன்னா பிசாசு பின்னாடி இழுத்துக்கிட்டே இருப்பான். எந்த விதத்தில் ஆகிலும் நீங்கள் சபையோடு இணைக்கப்பட்டிருக்கணும், தேவனோடு கூட இணைக்கப்பட்டிருக்கணும். அதான் ஜெபம். வேத வசனத்தோடு நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கணும். இந்த மூன்றுலையும் நீங்கள் உருப்படியாக இருந்தீங்கன்னாவே உங்களுக்குள்ள சோர்வு வரவே வராது. உங்களை இன்னொரு ஆள் தேற்ற வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் அநேகரை தேற்றுவீர்கள். அல்லேலூயா. அப்போது இப்படிப்பட்ட இதற்கு அடுத்த காரியத்திலும் என்ன செய்ய தொடங்கினானோ அதையெல்லாம் தன் முழு இருதயத்தோடும் செய்து சித்தி பெற்றான். அப்போது என்ன செய்ய தொடங்கினானோன்னா, நீ ரட்சிக்கப்பட்டு வந்து ஆரம்பத்தில் கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறதுலையும் ஜெபத்திலையும் வேத தியானத்திலையும் நீ எப்படி ஆரம்பிச்சியோ அதையெல்லாம் தன் முழு இருதயத்தோடு நீ செய்து அதை அப்படியே கண்டினியூஸாக நீ செய்து கொண்டே வந்தால் நீ செய்கிறதெல்லாம் வாய்க்கும். சித்தி பெற்றான்னு அர்த்தம், அவனுடைய காரியம் வாய்த்தது. அவன் செய்கிற காரியத்தெல்லாம் தேவன் வாய்க்க பண்ணினார். அதனால தான் அவன் தேவ சமூகத்தில் தேற்றப்பட்டான், வெளியே வந்து மக்களையும் தேற்றுகிறான். அதுதான் சரியான ஒரு ஆவிக்குரிய ஒரு வளர்ச்சி நம்மக்கிட்ட இருக்குதுன்னு அர்த்தம். கடைசி வரைக்கும் எல்லாரும் என்னையே தேற்றணும், எனக்கு ஒரே பிரச்சனை, எனக்கு ஒரே போராட்டம், எனக்கு ஒரே இது. ரைட்டு, நீங்கள் தேவ சமூகத்தில் உட்காந்து அல்லேலூயா. ஆமாம், எப்தா தன்னுடைய காரியத்தெல்லாம் எங்கே சொன்னால் மிஸ்பாவில் போய் சொல்லுவான். வேறு யார்கிட்ட சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. ஆண்டவருடைய சமூகத்தில் போய் சொல்லுவான். அன்னாள் போய் ஊற்றி ஜெபிக்கிற வரைக்கும் அழுதுகிட்டே இருந்தா. ஒரு நாள் முடிவெடுத்தா, ஆண்டவருடைய ஆலயத்தில் போய் நான் அழுது என்னுடைய இருதயத்தெல்லாம் ஊற்றிடுவேன். ஊற்றி முடித்ததுக்கு பிறகு அதுக்கு பிறகு அவள் துக்கமுகமாக இருக்கலை. அதுக்கப்புறம் ஒரு குழந்தை பிறந்துச்சு. என்ன போன உடனே இங்கே ஜெபம் பண்ணிட்டு போன உடனே அடுத்த நாளே குழந்தைய பெற்றுட்டாளா? அதுக்கு எவ்வளோ காலம் போச்சுன்னெலாம் கணக்கு கிடையாது. காத்திருக்க வேண்டிய சில காலங்கள் இருந்துச்சு. ஆனால் சரியாக ஊற்றி முடித்ததுக்கு பிறகு அவள் தேற்றப்பட்டாள். ஆத்துமா அவளுக்கு தேற்றப்பட்டது. அவள் சொல்கிறா, என்னுடைய கொம்பு உயர்ந்து இருக்கிறது. இவ்வளோ நாளாக என் கொம்பு தலைகளாக இருந்துச்சு, இப்போ என் கொம்பு என்ன செய்யிருக்குது? உயர்த்தப்பட்டிருக்கிறது. இனி என்னை 4 பேர் தேற்றணுங்கிறது இல்லை, இனி நான் மற்றவங்களை தேற்றுவேன். அல்லேலூயா. அப்படி இருந்ததுனால தான் கர்த்தர் அவனுடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணினார். உங்களுடைய அதாவது எசேக்கியா ராஜா 20வது வசனத்தை பாருங்கள். இந்த பிரகாரமாகவே எசேக்கியா யூதாவெங்கும் நடப்பித்து தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக வாசிங்க, நன்மையும் செம்மையும் உண்மையுமானதை செய்தான். நன்மையாக செஞ்சான், செம்மையாக செஞ்சான். செய்கிறது அந்த அறவே கட்டத்தனமாக செய்யக்கூடாது. கர்த்தருக்காக எதை செஞ்சாலும் என்ன செய்யணும்? முழுமையாக நேர்த்தியாக செய்யணும். அல்லேலூயா. வீட்டுக்கு அம்மா வந்தால் சமையல் ஒரு மாதிரி, மாமியார் வந்தால் சமையல் வேறு மாதிரி. அப்படி இருக்குதா? அம்மா வந்தால் 4 ஐட்டம், மாமியார் வந்தால் ஒரே ஐட்டம். எனக்கே உடம்புக்கு முடியலை, அதனால் பழைய கஞ்சியை காய்ச்சி போட்டிருக்கேன், பச்சை மிளகா கடித்து குடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறோமா? இல்லை, அம்மா வந்தாலும் மாமியார் வந்தாலும் ஒரே மாதிரி இருக்கிறோமா? செம்மையாக செய்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள்கிட்ட மட்டும் பாரபட்சமே இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி. அல்லேலூயா. ஆண்களுக்கு சொல்கிறேன், உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா வந்தாலும் நீங்கள் ஒரே மாதிரி இருக்கணும், உங்கள் மாமியார் வந்தாலும் ஒரே மாதிரி இருக்கணும். அம்மாமார்களே, உங்களுக்கு சொல்கிறேன், அம்மா வந்தாலும் ஒரே மாதிரி இருக்கணும், மாமியார் வந்தாலும் ஒரே மாதிரி இருக்கணும். எதுக்கு சொல்லணும்? நம்ம செம்மையாக, அதாவது தராசிலே நெருக்கப்பட்டு குறைவாக காணப்பட்டாயின்னு ஒருத்தனுக்கு சொன்னார். மேனே மேனே தெக்கேல் உபாசின்னு. தராசில் நெருப்பார் ஆண்டவர். நம்ம எதை செஞ்சாலும், கர்த்தருக்காக செஞ்சாலும் மனுஷருக்கு செஞ்சாலும் சரி, உத்தமமாய் நம்ம செய்யணும், செம்மையாய் செய்யணும், உண்மையாக இருக்கணும். நம்முடைய உண்மைத்தன்மை அநேகரை கர்த்தருக்குள்ளே வழி நடத்தும். அல்லேலூயா. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உண்மையாக இருக்கிறீங்களோ, உங்களை பார்க்கும்போது நானும் இப்படி வாழணுயா அப்படிங்கிற ஒரு சாட்சியை நீங்கள் ஏற்படுத்திட்டு தான் அந்த உலகத்தை விட்டு நீங்கள் போகணும். அந்த வாஞ்சை எத்தனை பேருக்கு இருக்குது? அல்லேலூயா. சரி, ஒரே ஒரு சம்பவத்தை நான் சொல்லிவிட்டு
ஜெபம் பண்ணி முடிச்சிடுறேன். அதாவது எகிப்து தேசத்தில் கெய்ரோன்னு சொல்லி ஒரு பட்டணம் இருக்குது. அதுக்கு அருகாமையில் உள்ள ஒரு ஏரியாவில் வந்து குப்பைகளின் நகரம் என்று அர்த்தம் கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த ஊர் முழுக்க, அதாவது எகிப்து தேசத்தில் உள்ள மொத்த குப்பையும் அங்கே தான் கூட கொட்டுவாங்களாம். இந்த பெருங்குடியில் போய் ஒரு குப்பை கிடங்கு இருக்குது. பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவை கிராஸ் பண்ணவே முடியாது, ஸ்மெல் அப்படி இருக்கும். மொத்த குப்பையும் அங்கே தான் கொண்டு கொட்டுறாங்க. இப்படிப்பட்ட அந்த கெய்ரோ நகரத்தில் அந்த குப்பைகள் கூடி கிடக்கிற இடத்துல குப்பை பொறுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20,000 ஒரு 30,000 ஜனங்கள் அங்கே அந்த குப்பைகளை நம்பியே வாழ்வாங்களாம். அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மனுஷர்கள் நடுவில் ஒரு மனிதன் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வந்து கதவை தட்டினான். கதவை தட்டி அங்கே இருந்த அந்த நபர் பேர் வந்து பரகத். அது என்ன மீனிங் தெரியாது. பரகத் என்கிறதான ஒரு மனுஷன். அவர் கதவை திறக்கிறாரு. பார்த்தா குப்பை பொறுக்கிற ஒரு மனுஷன் முன்னாடி நிற்கிறான். அந்த குப்பை பொறுக்கிற ஒரு மனுஷன் முன்னாடி வந்து நிற்கிறான். ஆனால் அவனை பார்க்கும்போது குப்பை பொறுக்கிறவன்னு தெரியுது, உடம்புல அழுக்கு இருக்குது தெரியுது. ஆனால் முகத்தில் ஏதோ ஒரு பிரகாசம் அவனுக்குள்ளே இருக்குது. பார்த்து ஆனாலும் இவன் குப்பை பொறுக்கிறவன் உடனே இவர் பணக்காரர், வசதி படைத்தவர், டீசெண்டாக இருக்கிறாரு. இவர் பார்த்த உடனே என்ன அப்படின்னாராம். என்னென்னு கேட்ட உடனே இவர், ஐயா உங்கள் வீட்டில் ஏதாவது நீங்கள் பொருள் ஏதாவது உங்களுக்கு காணாமல் போச்சா, நீங்கள் எதையாவது இழந்து தவிச்சிக்கிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாப்பிலையாம். இவர் பார்த்தா அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு கோபமாக, ஏன்னா அவன் அருவருப்பான ஆள் முன்னாடி நிற்கிறான், அவன் ஏன் அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள ஏறி வந்தான் அப்படிங்கிற கோபத்தில் பேசியிருக்கிறார். அப்போ அவர் சொன்னாராம், ஐயா இந்த அப்பார்ட்மெண்ட்டில் எல்லா வீட்லேயும் நான் தட்டி கேட்டேன், நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் இழந்து தவிக்கிறீங்களா, எதையாவது மிஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு, அப்படி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கய்யா அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கு ஒன்றும் புரியலை. சரி, இவன் குப்பைக்காரன்ட்ட போய் நம்ம என்னத்தை சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் என்னுடைய வாட்ச் ரொம்ப நாளாக காணோம், அது ரொம்ப விலை மதிப்புள்ள வாட்ச், அந்த வாட்சை காணோம், நான் தேடிட்டு இருக்கிறேன் அப்படின்னாப்பிலையாம். உடனே பாக்கெட்லேருந்து எடுத்து அந்த வாட்சை எடுத்து கொடுத்தாப்பிலையாம். அந்த வாட்சில் வந்து நிறையா விலையேறப்பெற்ற கற்கள் பதிக்கப்பட்டு 4.5 லட்ச ரூபா மதிப்பு உள்ளது. நம்ம நாட்டு மதிப்புக்கு 4.5 லட்ச ரூபா மதிப்பு உள்ள ஒரு வாட்ச். அதை பார்த்த உடனே தெரியுது அது பெரிய பணக்காரங்க கட்டுற வாட்சுன்னு. அவன் எடுத்து கொண்டு வந்து கொடுக்குறான். இது நாங்கள் குப்பை பொறுக்கும் போது கிடச்சிதியா, இந்த குப்பையில் கிடந்த இந்த வாட்ச் உங்களுடையது தானா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் இது எப்படி உனக்கு கிடச்சிதுன்னா, நான் குப்பை பொறுக்கும்போது எனக்கு கிடச்சிது. உடனே இவர் ஆச்சரியமாக பார்த்தாராம், என்ன நீ குப்பை பொறுக்கிற ஆள், உனக்கு பெருசாக ஒன்றும் வசதி இருக்காது, ஆனால் நீ வந்து இந்த குப்பையில் கிடந்த பொருள் 4.5 லட்ச ரூபா மதிப்பு உள்ளது, நீ ஒரு மார்வாடி கடையில் கொண்டு வச்சா கூட 2 லட்ச ரூபா உனக்கு கண்டிப்பாக கொடுப்பான், குறைஞ்சது 2 லட்சமாவது கொடுப்பான், ஏன் நீ அதை எடுத்துக்கணும்னு நீ நினைக்கல அப்படின்னு சொல்லும்போது அவன் சொன்னானா, ஐயா நான் எப்படியா அதெல்லாம் எடுக்க முடியும், நான் ஒரு கிறிஸ்தவன் ஐயா, எங்களுக்கு போதிக்கப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை நீ மரண பரியந்தம் உண்மையாக இரு என்கிற வார்த்தை எங்களுக்கு போதிச்சிருக்கிறாங்க, சாகிற வரைக்கும் நாங்கள் எல்லா விஷயத்துலேயும் உண்மையாக இருக்கணும்னு அந்த உண்மைக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அப்படிப்பட்ட நான் எப்படியா இன்னொருத்தருடைய பொருளை நான் வந்து வஞ்சித்து எடுத்துக்கொள்ள முடியும் அப்படின்னு கேட்ட உடனே இந்த பெரிய பணக்காரர் பரகத் என்கிற அந்த மனுஷன் உடனே சொன்னாராம், நீ தேடுகிற அந்த இயேசுவை நானும் தேடணும்ப்பா, உன்னை குப்பைக்காரன்னு நான் நினச்சேன், ஆனால் உனக்குள்ளே எனக்குள்ளே இருக்கிற இருதயத்தை விட உனக்குள்ளே இருக்கிறது ஒரு பிரகாசமான ஒரு இருதயம் இருக்குது, அதனால் நீ தேடுகிற அந்த இயேசுவை நானும் தேடுவேன், நீ எந்த சர்ச்சுக்கு போகிறேன்னு சொல்லி கேட்டு அவரோடு கூட சேர்ந்து போய் ஒரு சின்ன சபைக்கு போய் அப்புறமா அந்த குப்பை பொறுக்கிற மக்கள் மத்தியிலேயே ஒரு ஊழியம் செஞ்சு, அதுக்கப்புறம் அவங்க ஊரில் கிறிஸ்தவ பேர் சாமான். சாமான்னா நம்ம ஊரில் வீட்டில் இருக்கிற சாமான் பேர் சொல்லுவோம், ஆனால் அவர் பேர் சாமான், அவருடைய பேர் சாமான் என்கிற பேரில் அவர் ஞானஸ்நானம் எடுத்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அந்த குப்பை வாழ் மக்கள் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கே இவர் பாஸ்டர் ஆகி இன்றைக்கு உலகத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு பெரிய குகை சபை, கேவ் சர்ச் அப்படின்னு ஒரு மலை மேல் இருக்கக்கூடிய ஒரு பெரிய குகை, அந்த குகை முழுவதையும் எடுத்து கிட்டத்தட்ட 20,000 பேர் உட்கார்ந்து ஆராதிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய குகையாம். அந்த குகைக்குள்ளே சர்ச்சு கட்டி இப்போவும் அந்த சர்ச் இருக்குது. அந்த சர்ச்சுக்கு அவர் போதகராகி அவருடைய தரிசனமெல்லாம் இந்த குப்பை பொறுக்கிற மக்கள் மத்தியில் ஊழியம் செஞ்சு அத்தனை பேரையும் ஆதாயப்படுத்தி அவர் போன அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி 2023 அவர் மரிக்கும்போது அவருடைய அடக்க ஆராதனையில் 40,000 பேர் கலந்து கொண்டாங்களாம். ஹல்லேலூயா. அவ்வளோ பெரிய ஒரு சர்ச்சுக்கு அவர் பாஸ்டர் ஆனதுக்கு யார் காரணம்னா, குப்பை பொறுக்கி கொண்டிருந்த ஒரு மனிதனுடைய உண்மை. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு உண்மைத்தன்மை அநேகரை கர்த்தருக்குள்ளே கொண்டு வரும்.
ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உண்மையற்ற தன்மை அநேகரை வழுக்கி விழ பண்ணும். ஹல்லேலூயா. இப்போ தேவன் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்குறாரு? உண்மையும் நன்மையும் செம்மையும் உண்மையுமானதை அவன் செய்தான். கர்த்தருக்காக எதை செய்தானோ அதை முழு இருதயத்தோடு செய்தான். அப்படி செஞ்சதுனால அவனுடைய ஆத்துமா தேற்றப்பட்டது. பெரிய பயங்கரமான கூட்டம், திரளான ஜனங்கள் வந்து நின்னாங்க. அப்போ அவன் சொல்கிறான், நீ திடன் கொண்டு தைரியமாக இருங்க. அசிரிய ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்துக்கும் பயப்படாமல் இருங்கன்னு சொல்லி அவங்களுக்கு தேற்றி அந்த வார்த்தைகளை சொல்லிவிட்டு, அதுக்கு பிறகு நீங்கள் 32:1 நீங்கள் பார்த்தீங்கன்னா, வேகமாக சொல்லி முடிச்சிடுறேன். இந்த காரியங்கள் நடந்து வருகையில் அசிரிய ராஜாவாகிய சனகரிப்பு வந்து யூதாவுக்குள் பிரவேசித்து அரணான பட்டணங்களுக்கு எதிராக பாளையம் இறங்கி அவைகளை தன் வசமாக்கி கொள்ள நினைத்தான். இன்னும் வரல, நினைத்தான். சனகரிப்பு வந்து எருசலேம் மேல் யுத்தம் பண்ண நோக்கம் கொண்டிருப்பதை எசேக்கியா கண்டபோது. ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தரோடு இருந்தீங்கன்னா வரப்போகிற ஆபத்தையும் கர்த்தர் காட்டுவார். ஹல்லேலூயா. வரப்போகிற ஆபத்தை காட்டுவார். முன்னெச்சரிக்கையாக முன்ஜாக்கிரதையாக நீங்கள் இருக்கிறதுக்கு உங்களை என்ன பண்ணணுமோ அதுக்குரிய ஆயத்தத்தை தேவன் செய்ய வைப்பார். அதுதான் தேவன் செய்கிற ஒரு மகத்தான காரியம். நம்ம ஏனோ தானோன்னு ஆண்டவரை தேடாமல் வந்து திடீர்னு வந்து ஒரு பெரிய பிரச்சனை வந்து நிற்கும்போது ஐயோன்னு கலங்கி போகிறது அல்ல. அதுக்கு முன்னாடியே நம்முடைய இருதயத்தை தேவன் பக்குவப்படுத்துவார். அதாவது நான் நினைக்கிறேன் அவனுடைய உளவுத்துறை வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருக்குது. இன்றைக்கி வந்து அப்போ அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குமான்னு தெரியல. அவன் நினச்சான், அவன் பிளான் பண்ணிகிட்ருக்கிறான். இங்கே அவனுக்கு தெரியுது தாவீது இந்த இடத்துக்கு போனான்னு சவுலுக்கு அறிவிக்கப்பட்டது. சவுல் இவனை தேடுவதற்கு புறப்பட்டான் என்று தாவீதுக்கும் அறிவிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. சவுல் தன்னை தொடர்கிறான் என்று தாவீதுக்கு சொல்லப்பட்ட போது அவன் அந்த இடத்த விட்டு போகிறான். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் கர்த்தரோடு கூட உத்தமமாய் அவரை பின்பற்றுகிறவர்களாக இருந்தீங்கன்னா வரப்போகிற ஆபத்தையும் தேவன் முன்ஜாக்கிரதையாக உங்களுக்கு அதை காட்டுவார். நீங்களே ஒரு ஜாக்கிரதை உள்ள ஒரு நபராக இருப்பீங்க. அப்போ அவர் சொல்கிற ஒரு ஆலோசனை பாருங்கள், அவர் எவ்வளோ ஞானத்தை கொடுத்தான் பாருங்கள். நகரத்துக்கு புறம்பே இருக்கிற ஊற்றுகளை தூர்த்து போட தன் பிரபுக்களோடும் தன் பராக்கிரமசாலிகளோடும் ஆலோசனை பண்ணினான். அதற்கு அவர்கள் உதவியாக இருந்தார்கள். அசிரிய ராஜாக்கள் வந்து அதிக தண்ணீரை கண்டுபிடிப்பானேன் என்று சொல்லி அநேக ஜனங்கள் கூடி எல்லா ஊற்றுகளையும் நாட்டில் நடுவில் பாயும் ஓடையையும் தூர்த்து போட்டார்கள். அதாவது அவன் யோசிக்கிறான். அதாவது இவன் வந்து யூதா பட்டணத்தை முற்றுகை போடுறதுக்கு சனகரிப்பு ராஜா பிளான் போடுறான். முற்றுகை போட்டாங்கன்னா சுற்றி என்ன செஞ்சிருவாங்க, சரவுண்ட் பண்ணிடுவாங்க. பண்ணிட்டாங்கன்னா அவங்க அங்கேருந்து தான் தங்கியிருந்து என்ன செய்வாங்க, நம்ம வந்து அட்டாக் பண்ணுவாங்க. ஆனால் தங்கி இருக்கிற இடத்துல தண்ணி இல்லைன்னா அவனால் தங்க முடியாது. புரியுதா? அப்போ கர்த்தர் எப்படி ஞானத்தை கொடுக்குறாரு பாருங்கள். அங்கே சுற்றி ஓடுற ஓடையில் தண்ணி எல்லாத்தையும் போட்டு, ஒரு ஓடையையும் ஆறையும் தூத்து போடணுன்னா எவ்வளோ வேலை பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி ஜேசிபி வச்சு தான் பண்ண முடியும். அன்றைக்கி ஆட்களை வச்சே பண்ணி வந்து இருந்தாலும் 4 நாளில் தாகத்தில் சாவட்டும், இல்லைன்னா போய் எங்கன்னா தண்ணி எடுத்துகிட்டு வரட்டும். அப்படி ஒரு ப்ரீ பிளான் அவனுக்கு கொடுக்குறார் ஆண்டவர். நான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தருக்குள்ளே நீங்கள் தேற்றப்படுகிறவர்களாக இருந்து அப்படியே பிரசன்னத்துக்குள்ளே இருக்கிறவர்களாக இருந்தால் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற ஆலோசனைகள், முன் ஜாக்கிரதை உணர்வுகள், எப்போவுமே கர்த்தருக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு அந்த ஜாக்கிரதை உணர்வு இருக்கணும். இதை பண்ணால் நமக்கு இந்த ஆபத்து வரும், இதை செஞ்சால் நமக்கு இப்படி ஒரு ஆபத்து வரும், அல்லது இந்த விதத்தில் நமக்கு ஆபத்து வருகிறதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை முன்கூட்டியே கண்டுபிடித்து அதை ஜெயிக்கிற பலத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆமாம், அப்படி தான் தேவன் நம்முடைய ஆத்மாவை தேற்றுவார். தேற்றப்பட்ட நீங்கள் அநேகரை தேற்றுங்கள். கர்த்தருக்கு முன்பாக உத்தமமும் உண்மையாக இருங்க. கர்த்தர் நிச்சயமாக அதுக்கப்புறம் நிறையா அவனுக்கு ஆண்டவர் செய்தார். நமக்கு போதும், இதுவே நேரம் ஆகிடுச்சு. எத்தனை பேருக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார்? ஹல்லேலூயா. அப்படியே எல்லாம் எழுந்துச்சு நிற்போம். எழுந்துச்சுன்னு ஜெபம் பண்ணுவோம். கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னா கூட. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே நம்ம எல்லோரும் அந்த வசனத்தை தியானித்து கொண்டிருக்கிறவர்களாக தேவனுடைய பிள்ளைகள் அநேக காரியங்களை குறித்து ஆண்டவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். சில சாட்சிகளை நாம் கேட்டோம். ஹல்லேலூயா. கேட்கிறவர்களாய் மாத்திரம் கடந்து போகாதபடி, ஹல்லேலூயா, என்னுடைய வாழ்க்கையில் நான் என்ன செய்யணும்னு கர்த்தர் பேசினாரோ அந்த வார்த்தையின்படியாக ஆண்டவரே நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அன்றைக்கு குப்பைகளை பொறுக்கி கொண்டிருந்த ஒரு நபருடைய உண்மைத்தன்மையை பார்த்து
ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 20,000 பேருக்கு போதகராக கூடிய அளவுக்கு ஒரு மனிதனை உருவாக்கி, ஹல்லேலூயா, உலகத்தில் இருக்கிறதுலேயே பெரிய குகைகள் மத்தியில் இருக்கிற சபையாக ஒரு சபையை கட்டி எழுப்ப, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஒரு ஆராதனையில் 20,000 பேர் கூடி ஆராதிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சபையை உருவாக்குவதற்கு ஒரு மனிதனுடைய உண்மை, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, அது காரணமாக இருக்குமானால், ஆண்டவரே என் வாழ்க்கையில் உண்மையற்ற தன்மைகள் என்னென்ன இருக்குதோ, ஹல்லேலூயா, அதை நான் அறிக்கை பண்ணுறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ராஜாதி ராஜாவே, ராஜாதி ராஜாவே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லாத்தையும் சீர்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்மையும் செம்மையும், ஹல்லேலூயா, உண்மையுமாய் எப்படி எசேக்கியா ராஜா செய்தானோ அதுபோல் நீங்களும் ஹல்லேலூயா ஒப்பு கொடுங்க. எந்தெந்த காரியத்தில் நீங்கள் உண்மையாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்றைக்கு எசேக்கியா ராஜா சொன்னதில் அந்த ஜனங்கள் அவனுடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைத்தார்கள். இன்றைக்கு ஊழியக்காரனாகிய அடிமை சொன்ன அந்த காரியத்தில் நீங்கள் நம்பிக்கை வைத்து, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, நீங்கள் ஒத்துழைக்கும் போது, ஹல்லேலூயா, எத்தனை சத்துருக்களுடைய போராட்டங்கள் யுத்தங்கள் வந்தாலும், ஹல்லேலூயா, அந்த மாம்ச புயம் உன்னை மேற்கொள்ளாதபடி, ஹல்லேலூயா, உன்னோடு கூட இருக்கிற, ஹல்லேலூயா, சேனைகளின் கர்த்தர், ஹல்லேலூயா ஹல்லேலூயா, உனக்கு ஜெயத்தை கொடுத்து, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, உன்னை முறியடிக்க நினைத்தவர்களை, ஹல்லேலூயா, தலை கவிழ்ந்து கொண்டு போகக்கூடிய அளவுக்கு தேவன் உங்களுக்காக யுத்தங்களை நடப்பிப்பார். அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் உங்களோடு இருக்கிறவர் அதிகம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன் தகப்பனே. அன்றைக்கு எசேக்கியா ராஜாவின் தேவன் இன்றைக்கும் எங்களுடைய தேவனாய் இருக்கிறீர் தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எசேக்கியா ராஜாவினுடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளுகிற நல்ல காரியங்கள், ஹல்லேலூயா, அவன் எதை செய்ய தொடங்கினானோ அதை முழு இதயத்தோடு செய்து அவன் சித்தி பெற்றான் என்று சொல்லி பார்க்கிறோமே. ஹல்லேலூயா. நாங்கள் ஏன் இந்த காரியத்தில் உண்மையாக இருக்கணும்? எங்களுக்கு இவ்வளவு போராட்டம் இருக்குதே, இந்த காரியத்தில் நான் ஏன் முழு இதயத்தோடு செய்யணும்னு ஒருவேளை நீங்கள் சோர்ந்து இருக்கலாம். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எதை செய்ய தொடங்கினீங்களோ அதை உண்மையும் செம்மையுமாய் நீங்கள் செய்யுங்க. ஹல்லேலூயா. முழு இருதயத்தோடு செய்யுங்க. கர்த்தர் உங்களுடைய காரியங்களை வாய்க்க பண்ணி, ஹல்லேலூயா, உங்களை வெட்கப்படுத்த நினைக்கிறவர்களை வெட்கப்படுத்தி போடுவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே, உம்மை துதிக்கிறோம். இந்த வார்த்தைகளின்படி உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்தி உடைய பிள்ளைகளை வழி நடத்துவீராக. பொறுப்பெடுத்துக் கொள்ளும், காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். துதிக்கான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அப்படி நின்றவர்கள் கர்த்தர் இந்த ஆராதனை ஆசீர்வதித்ததற்காகவும் பச்சைமலை ஊழியத்தில் கர்த்தர் செய்த அற்புதங்களுக்காகவும் நன்றி செலுத்தி பிரதர் ஜேம்ஸ் அவர்கள் வந்து ஜெபிப்பார்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறேன் தகப்பனே. மட்டுமாக ஆண்டவரே, இந்த கால வேளையிலே எங்கள் மத்தியிலே மகிமைப்பட்ட தேவன் ஆண்டவரே. அப்பா, இந்த வாரம் முழுவதும் கர்த்தாவே எங்களோடு கூட இருந்து நடத்தும்படியாக, உம்முடைய பிரசனம் எங்களோடு கூட வரும்படியாக ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் கெஞ்சி பிரார்த்திக்கிறோம் ஐயா. அப்பா, இந்த நாள் முழுவதும் கர்த்தாவே, இந்த வேளையிலும் கர்த்தாவே, இந்த ஆலயத்தில் நாங்கள் வந்து உம்மை ஆராதித்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தியிருக்கிறோம் ஆண்டவரே. என் நாமத்தை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தகப்பன், அப்பா, இந்த வேளையில் கர்த்தாவே நாமத்தை மகிமைப்படுத்தின ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்ததாமே ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. அப்பா, இந்த வேளையிலும் கர்த்தாவே, அப்பா, இந்த வேளையிலும் கர்த்தாவே, நீர் எங்களுக்கு இந்த வேளையை ஆசீர்வதித்ததற்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. படைத்த காணிக்கைகளை நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. படைக்க இயலாத ஒவ்வொரு கரங்களையும் தேவன் வானத்தின் பலகணிகளை திறந்த ஆண்டவரே, இடங்கொள்ளாமல் போக மட்டும் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவரே. அப்பா, ஹல்லேலூயா, உமக்கு நாங்கள் உம்மை நோக்கி பிரார்த்திக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். எந்த நிலைமையிலிருந்து கொடுத்தார்களோ அந்த நிலைமையை நோக்கி பார்க்கிறேன் தேவன் தாமே. அப்பா, அந்த நிலைமையை பார்க்கிறோம் ஆண்டவரே. இன்னும் இரட்டத்தனையாக ஆண்டவரை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, கழிந்த வாரம் முழுவதும் கர்த்தாவே எங்களுடைய சபையை கொண்டு ஆண்டவர் இந்த பச்சைமலை பகுதியில் நிறைவேற்றின ஊழியங்களை கர்த்தாவே, சிறுவருடைய ஊழியங்களை நம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இம்மட்டுமாக ஆண்டவரை கர்த்தர் அந்த பகுதியில் கர்த்தர் மகிமையாக இருந்த ஆண்டவரே, அநேக சாட்சிகள் நாங்கள் கேட்க கர்த்தர் கிருபை பாராட்டின ஆண்டவரே. அப்பா, ஹல்லேலூயா, நாங்கள் சபையாக ஜெபித்தது போன்று கர்த்தாவே அந்த பகுதியிலே ஆண்டவரே, அந்த பிள்ளைகளுக்கு மத்தியிலே ஆண்டவரே, அந்த வஞ்சனைகள் இல்லாமல் ஆண்டவரே நாங்கள் எல்லோரும் ஒன்றாக இருப்போம் என்று சொன்ன அந்த வார்த்தையை கேட்கும் பொழுது ஆண்டவரே எவ்வளவு சந்தோஷமாக இருந்தது என்று நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே.
அப்பா ஹல்லேலூயா, வருடந்தோறும் ஆண்டவர் இந்த ஊழியங்கள் தொடர்ந்து நடக்கத்தக்கதாக அதற்குரிய பொருளாதார தேவைகள் ஆண்டவரே, எல்லா தேவைகளையும் கர்த்தர் தாமே சந்திக்க முடியாத செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஹல்லேலூயா, நாங்கள் ஆண்டவரை இருப்பதை காட்டிலும் ஆண்டவரே அதிகமாக செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் ஆண்டவரே. ஆனால் எங்கள் மத்தியிலே இல்லாமல் இருந்தாலும் ஆண்டவரே, என்னுடைய ஊழியக்காரர் சென்று இந்த ஊழியங்களை நிறைவேற்றி வந்திருக்கிற கர்த்தரை பார்க்கிற ஆண்டவரே. அப்பா ஹல்லேலூயா, இந்த விதையானது ஆண்டவரே இன்று விதைக்காமல் இருந்தாலும் ஆண்டவரே, நாளைக்கு எப்பொழுதாவது ஒரு நாள் ஆண்டவரே இந்த விதை விதைத்து முளைத்து ஆண்டவரே எங்களுக்கு பலன் தரும் என்று நாங்கள் விசுவாசித்திருக்கிறோம் ஆண்டவரே. அந்த விசுவாசத்தின்படி கர்த்தாவே இந்த பச்சைமலை ஊழியங்களை ஆசீர்வதிக்கும்படியாக உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றிற்கும் ஆண்டவரே உமக்கு மேலாக நாங்கள் நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். எல்லா துதி கனமகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தின் மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்னும் என்றும் சதா காலங்களிலும் அவருடைய வருகை மட்டும் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.